எந்திரிப்பா. சரி, அது கை துடைக்கிறது துணி. பூர்ணாகுதி வச்சுக்கோ. பூர்ணாகுதி. அப்புறம் இந்த கோயிலாக இருந்தால் வேள்வி செய்யராசிரியர் தலை சிகை கட்டிக்கணும், துண்டு. வீடாக இருந்தீங்கன்னா வேண்டியது சிகை கட்டாமல் கோயில் பூஜை செய்யக்கூடாது. கோயில் வேள்வி சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம். அப்போ ஒரு துண்டு புது துண்டு வாங்க, அதுக்கு ஒரு 50 ரூபா ஆகிடும். எல்லாமே பொருளாதாரம் தாங்க. அதாவது என்னென்ன பொருள் இருக்குமோ அதை செஞ்சாகும். ஏழுக்கு வீட்டு இதில் ஊற்றிக்கணுமா? அதில் எடுத்து ஊற்றிக்கணும். இப்போ சரி செல்வராஜ் நீ பூஜைக்கு வா, அவங்க வெட்டி சிவராஜ் நீ பூர்ணாகுதி கட்டிவிடு, எடுத்து கொடுத்துட்டு நீ அவங்க பூர்ணாகுதி நீங்கள் கட்டுவீங்க இல்லையா? அவர் யார் கட்டுவார்? சரி வைங்க. அப்புறம் போதும். அப்புறம் சூடு பண்ணும்போது கொஞ்சம் இலகிடும். ஆமாம். காலம் பாருங்கள், நேரம் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது கீழே குண்டத்துக்கு பக்கத்தில் வைங்க, அப்போ தான் நான் சூடு பண்ண முடியும். வை. அப்புறம் குண்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தர்பை கீழே வச்சா மேலே வச்சுச்சு. தர்பை கீழே வை. அந்த 4 குச்சிக்கு 2 பக்கம் பொட்டு வை. 4 சமத்து குச்சி. சரி விடு. 4 குச்சிக்கு 2 ஓரத்துலையும் பொட்டு வை. சந்தனம் குங்குமம் மட்டும் வை. 4 குச்சி. அதெல்லாம் முதல்லையே வச்சிடணும். இது செயல்முறை விளக்கம் புரியுதுங்களா? அப்படி நடுவில் மேலே வைக்கப்பா. இந்த 2வது கல் ஸ்டெப்பில் வைக்க ஒவ்வொரு குச்சி வை 4 பக்கம். அவங்கெல்லாம் பூஜைக்கு போகிறாங்க பார்த்துக்கோங்க. 4 பக்கம் வை. உங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்காதுங்க. தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக மாட்டோம். நாங்கள் செய்யும்போது செஞ்சுவோம். அதாவது எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம்னா நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியாது. உள்ளேயே எல்லாம் ஓட்டிடுவோம். உள்ளே ஓட்டலைன்னா அது குற்றம். அப்போ அகத்துலையும் செய்யணும், புறத்துலையும் செய்யணும். புறத்தில் செய்யறது அகத்தில் இருந்து அதெல்லாம் பாவனைகள் எல்லாம் செஞ்சிடும். செய்யலைன்னா அதுக்கு உண்டான குற்றம் வேள்வி ஆசிரியர் தான் சாகும். ஏன்னா வீட்டுக்காரருக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு உங்களை நம்பி தான் நான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சரியாக செய்யணும்ல. அதான் நிறைய இருக்குது ஒவ்வொன்றும். சரி, அப்போ அந்த வேள்வி குச்சி நாங்கள் பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது நந்தியாதி கணங்கள். உங்களுக்கு பேரெல்லாம் சாட்டில் கொடுத்துட்டோம், எல்லாம் அங்கேயே இருக்கும். இந்த வீட்டு பூஜைக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டோம். கோயில் பூஜையாக இருந்ததுன்னா முதற் காலத்தில் எல்லாமே சொல்லித்தான் செய்வோம். இது வீட்டு பூஜை. நம்ம வாழ்வியல் சடங்கு போகிறங்காட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இங்கே சொல்கிறது இல்லை. ஏன்னா இங்கே போய் சொன்னீங்கன்னா அங்கே போய் இதெல்லாம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் பண்ணிடுவீங்க. இப்போ குண்டத்தை சுற்றியும் குண்டத்துக்கு காப்பு கட்டியாச்சு. காப்பில் பொட்டு வை. காப்பில் முடிச்சில் பொட்டு வைக்கல. இப்போ பூர்வாங்க முடிஞ்சு லட்சுமி கலசம் ரெடியாச்சா? அப்போ இருந்து சொன்னேன், இன்னும் ரெடி ஆகலையா? ஒரு பாக்கு மட்ட தட்டையில் ஒரு வெத்தலை வாக்கு வச்சு வைங்க. மாமா ஒரு வெத்தலை வாக்கு இருக்கிறத 9 வெத்தலை வைக்கணுங்க. இல்லை இப்போ அதை ரெடி பண்ணி காமிச்சிடுறோம்.
ஆனால் செய்யும்போது அங்கே அப்படி தான் செய்யணும். ஆமாம் சாமி சாமி இந்த சமையல்காரனை எழுந்திரிச்சிருக்காங்க. இப்போ மணி 5 ஆச்சு. இந்த பால் கடை திறந்துருக்கோம். பால் வாங்கிட்டு வந்து டீ வைக்க சொல்லுவோம். நீ டீச்சை வாங்குறவங்க சாப்பிடணும், தண்ணி மட்டும் குடிச்சுக்கணும். வாங்காதவங்க கம்மியாக வைக்க சொன்னால் போதுப்பா. அது சமையல்காரமாக கூப்பிட்டு தண்டமணினா சரி. இப்போ எல்லாம் ரெடியாச்சா? சமையல்காரங்க இல்லை, நீங்கள் விடுங்க, நீங்கள் உங்கள் வேலை பாருங்க. இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சிங்க சொல்லிடுங்க. பூர்வாங்கத்துக்கெல்லாம் செஞ்சு லட்சுமி கலசம் வந்தாச்சுன்னா பூஜைக்கு போயிடும். அப்புறம் சாமி அம்மையப்பர் எல்லாம் வச்சாச்சு. ஆடை அலங்காரம், அந்த ஆடை பாரு அலங்காரம் நல்லா எடுத்து வரணும். இல்லை இன்னும் அரிசியும் முன்னாடி போகணும், இல்லாட்டினா இப்படி தான் வரும். விட்டுருங்க. அந்த அலங்காரம் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்து எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறோம். அந்த பார்த்தோன்னே டக்குன்னு பிடிக்கணும். டீக்கு போயிருக்கீங்களா? பால் இங்கே வாங்கிட்டு வந்தோன்னா எல்லாம் வச்சுன்னா வச்சு அவங்களுக்கு மட்டும் சரி. அதுதான் 9 நோட்டு வைங்கப்பா. இல்லைன்னா இங்கே ஆளுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு வச்சு இருக்கிற நோட்டு ஒரு 9 நோட்டு, இல்லைன்னா காசு வச்சுருங்க. ஏதோ ஒன்று வைங்க, இல்லைன்னா இருக்கிறத வச்சு செய்யுங்க. 9 வைக்கணும். ஆமாம் 8 ஏதோ ஒன்று வைங்க. 9 இருந்தால் போதும், இருக்கிறத கொடுங்க வைங்க. அதாவது அஷ்டலட்சுமி அது 9 வைக்கிறது. அங்கே வரும் மாலை வருது. கலசம் சரி இல்லைன்னா உங்களுக்கு தான் அந்த அரிசி சரியாக போடுங்க. அப்போ தான் எல்லாம் நிற்கும். அந்த மாலையெல்லாம் கட்ட நிற்கணும். சரி. ரைட். கலசமே ரெடி ஆகிடுச்சு. சரி பழம் வைக்கணும். பழம் இல்லாமல் சொல்லி மஞ்சள் சரி அவங்க பண்ணட்டும். செல்வராஜ் நீ அங்கே உட்காரு. என்னங்க டெய்லி தலை பிடிக்க முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வழக்கம். அதான் நம்ம சொல்லிட்டு பாருங்க. இந்த சமையலுக்கு வாங்குறது திருநீர் வைக்கிறதுக்கு அதிகாரம், அஞ்சலுக்கு போவதற்கு அதிகாரம். நீங்கள் வழக்கம் போல் எப்படியோ அப்படி தான். ஆனால் ஒன்று சாப்பிட்றது மட்டும்னா குளித்து அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது. குளிக்காமல் சாப்பிடக்கூடாது. அதான் பிரச்சனை இல்லை. அதாவது உடம்புக்கு அதாவது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது விதி. இப்போ எனக்கு உடம்புக்கு முடியுது, எனக்கு இல்லை. யாருக்காவது உடம்புக்கு முடியுதுன்னா அந்த உடல் குறைபாட்டுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம். விதிவிலக்குகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அது முடியாதப்ப அதெல்லாம் செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது இதெல்லாம் தவறு. இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். அதனால் பிரச்சனை. டெய்லி தலை குளிச்சா அப்போ தெரியாது, பின்னாடி அந்த நீர் இறங்கிடாது. அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா ஆவி பிடிக்கணும். அந்த தலை நீர்லேருந்து மண்டை நீர் வெளியில் வந்ததுன்னா சரியாயிடும். அந்த ஆவி சரியாக பிடிக்கலன்னா அப்படியே விட்டுட்டு பின்னாடி என்னாக்கா நீர் அதிகமாக பொறுத்து இதாகும். ஏன்னா முடி அதிகமாக இருக்கும்போது என்னென்னா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வளர்க்கும் போல்
அது இந்த இயல்பில் அப்படியே சிந்திக்கங்க. இதுக்காக ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த ஒரு உத்தராகத்துக்கு எந்த கணக்கும் இல்லை, வீட்டை வாங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் போகலாம் வரலாம். புலால் என்னன்னா சாப்பிடலாம். புரியுங்களா? அதுதான் வேறு. அதாவது ஏன் புலால் ஒன்று ஆகனாக்கா பிற உயிர்கள் மேலே கருணை இல்லை, எல்லாத்துக்கு மேலேயும் அன்பு சொல்லு. இப்போ உங்கள் பையனை உங்கள் முன்னாடி அடித்தா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேங்க. எல்லா உயிர்களும் இறைவனுக்கு குழந்தைகள். இங்கே தான் இது ஆடு மாடு ஈனு ஈரு பேனு மூட்டை பூச்சி கொசு இந்த கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் போனால் உயிர், அவ்வளோதான். கொசுவை கொண்டாலும் கொலை குற்றம் தான், முங்களை கொண்டாலும் கொலை குற்றம் தான். அங்கே அந்த பாகுபாடு கிடையாது. 2 பேருக்கு ஒரே தீர்ப்பு தான். கொசுவை கொண்டாலும் கொலை தான், மனுஷனை கொண்டாலும் கொலை. நான் இந்த மனுஷனை கொண்டா தான் கொலைவாதின்னு நினைக்கிறேன். அது இது இந்த கோர்ட்டு. இந்த கோர்ட்டில் எப்படி செய்யலாம்? அந்த கோர்ட்டுக்கு போயாச்சுனாக்கா எல்லாம் உயிர் ஒரே சாங்க 6 மணிக்கு வந்துடுவோம், குளிச்சு ரெடியாகிடும். ஆமாம். சிவத்துக்கு சம்பளம். செல்வராஜே பூஜைக்கு உட்காருங்க, எடுத்து கொடுத்துருக்கு உட்காருங்க. சிகா வஸ்திரம் அது பாரு, அந்த துண்டு இருக்கு பாரு. இப்போ சாமி கட்டின துண்டு நிறைய புதுசு. இப்போ பஞ்ச கவரில் எடுத்தீங்களக்கா, மஞ்சள் கவரில் எடுத்தீங்கல்ல பிக்கப்பில், அதை எடுத்து கட்டுங்க. இது வீட்டு பூச்சி தானே, வேண்டாம். நான் அதை சொல்லிட்டேன். கோயில் பூஜையாக இருந்தால் சிகா வஸ்திரம் கட்டுங்க. சிகான்னா தலை. விட்டுங்க, அது வேண்டாம். கட்டிக்கணும். எதுக்கு? கை துடைக்கணும். எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். வாங்க கட்டணும். சரி சரி, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உட்காருங்க, உட்கார்ந்து மற்ற வேலையெல்லாம் பண்ணுங்க. உட்காருங்க. அந்த இலையெல்லாம் கால் படலாம். அந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் சிந்தாமல் வலுக்காமல் இருக்கணும். புதுப்பு பூஜை பண்ணப்போ கீழே விழுகக்கூடாது. இன்னும் முடிப்போம். இலையை போட்டோம்னா அப்புறம் உடனே எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அதுக்காக சரி. இப்போ முதல்ல பூஜைக்கு ஆரம்பம். பூஜை ஆரம்பம் போது முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல இருக்குன்னா தன்னுடைய குருநாதரை நினைந்து வணக்கம் செய்யணும். புரியுதா? அது சமயக்குறைவாக இருக்கும். அப்போ அவங்க 4 பேர் முதல்ல கரை சுற்றி ஸ்வத்து சித்தம் பலம் தில்லையம்பலம் குரு வழிபாடு. புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கலல் ஒற்றி பாருங்கப்பா. அடுத்து விநாயகர் வணக்கம். விநாயகருக்கு ஒரு பாட்டு. சரி, அடுத்தது இந்த வாக்குண்டா விநாயகர் துதி பாடும்போது அவர் என்ன பண்ணணும்? தலையில் 3 தடவை குட்டிக்கணும். இது தோப்பு வரணும் செஞ்சு இது போட்டுக்கணும். விநாயகர் குரு வணக்கங்கிறது கும்பிட்றது 5 வகைப்படும். அதாவது இது பார்த்திங்க, முதல் வணக்கம் யாரை பார்த்தாலும் உலகியில் பார்த்தோம்னாக்கா இப்போது நெஞ்சுக்கு நேராக கும்பிடுவோம் உலகில். 2வது குருவை கும்பிடும்போது இப்படி மூக்குக்கிட்ட 2 கை இந்த விரல் இப்படி வச்சு இப்படி தான் காண்பிக்கணும். குருவுக்கு இப்படி தான் கும்பிடணும். சாமியை கை மேலே தலைக்கு மேலே 12 இன்ச்சு. பெண்களுக்கு இப்படி தான் தலைக்கு மேலே இப்படி தான், இப்படி தூக்கக்கூடாது பெண்கள். புரியுதுங்களா? அது வித்தியாசம். அதுக்கப்புறம் தலைக்கு மேலே போதுப்பா குரு வணக்கம் செய்யும்போது அப்படி. அடுத்தது பெண்கள் விழுந்து கோயிலுக்கு போது பஞ்சாங்க நமஸ்காரம் 5 உறுப்புகள் தான் பண்ணணும். ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் விழுந்து பண்ணணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வணக்கம்லாம் ஒரு உடம்புல எக்ஸசைஸ், முட்டி இதெல்லாம். அப்புறம் இப்படி குமிஞ்சு வரும்போது அந்த உடம்பு போகும்போது அந்த நரம்புகளை தூண்டி அது புது சக்தி உண்டாகும். அப்புறம் இயல்பாக சொல்கிறது என்னென்னா, நாம் இறைவன்கிட்ட சரணடையும். இறைவன்கிட்ட சரணடைஞ்சால் தான் சரணாகதி பண்ணவங்களுக்கு தான் அருள் செய்யலாம்.
கோயிலில் போட்டுட்டு எல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு, புழுந்து கும்பிடல, புழுந்து கும்பிட்டு அருள் கிடைக்காது. புழுந்து கும்பிடலன்னா கிடைக்காது. விழுந்து கொடி மரத்துக்கு இந்த பக்கம் தான் விழுந்து கும்பிடணும், வடக்க பார்த்து. அப்போ இரண்டையும் கோயிலுக்கு போனால் கடைசியாக இறைவன் சன்னிதியில் சாமி கும்பிட்டு வந்து அவங்க அந்த சரணாகதி ஆகிட்டு தான் வரணும். யாருக்கு சரணாகதி? இறைவனுக்கு. புரிஞ்சுங்களா? சரி, அப்படி 5 வகை கும்பிட. இப்போ குரு வணக்கம் செலுத்தியாச்சு. தாய்க்கு வணக்கம் சேர்த்து அதுவும் இருக்குது. தாய்க்கு தொப்புள் விட்டு இப்படிதான் சொல்லு. தாய்க்கு தொப்புள் கொடி உறவு கொடுத்து வைத்தார். ஒவ்வொரு வணக்கம் இப்படித்தான். குருவுக்கு இப்படி செஞ்சால் அது குற்றம். புரிஞ்சுக்கலாம் இது. சரி.